ChatGPT தற்போது உலகத்தினை ஆக்கிரமித்து தங்களுடைய கைகளுக்குள் வைத்திருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. AI டெக்னாலஜி கால் பதிக்காத துறைகளே இல்லை. சாதாரணமான கல்வித்துறையிலிருந்து மாபெரும் விண்வெளி துறைகள் வரையில அது கால் பதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். இந்த AI டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கின ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் தான் இந்த ChatGPTன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ அந்த ChatGPTங்கிற சாஃப்ட்வேர்னா என்ன, இது எவ்வாறு உருவாகியது, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதில் இருக்கிற அட்வான்ஸ் என்ன, டிஸ்அட்வான்ஸ் என்ன போன்ற பல்வேறு வகையான விடயங்களை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022 நவம்பர் 30ல் முதல்ல ChatGPTயை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ ChatGPT அறிமுகப்படுத்தப்பட்டு 2 மாத காலங்களிலேயே அது 10 கோடி சப்ஸ்கிரைபரை பெற்றுக்கொள்கிறது. உலகத்திலே மிகவும் பிரபல்யமான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கு பேர் தான் டிக்டாக். அப்போ டிக்டாக்கை பொறுத்தவரையில் சாதாரணமாக அது 10 கோடி சப்ஸ்கிரைபரை பெறுறதுக்கு 2 வருஷம் எடுத்தது. ஆனால் ChatGPTயை பொறுத்தவரையில் வெறும் 2 மாதங்களுக்குள்ளேயே 10 கோடி சப்ஸ்கிரைபரை அது ஹிட் பண்ணது. ஆகவே ChatGPT உருவான காலகட்டத்தில் இதை ஏன் உருவாக்கினாங்கன்னு சொன்னால், நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு இலகுல பதிலளிக்கக்கூடியதுமான, அது மட்டும் இல்லாமல் நம்ம எழுத வைக்கக்கூடியதும் போன்ற பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய ஒரு AI டெக்னாலஜியை முழுக்க பயன்படுத்தி உருவாக்கின துறைகள் தான் இந்த ChatGPTங்கிற சாஃப்ட்வேராக இருக்கிறது. ஸோ ChatGPT நீங்கள் என்ன கொஸ்டினை கேட்டாலும் அதுக்குரிய பதிலாக அது அளிக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமான ஒரு கல்வி விடயங்கள்ல இருந்து உயர்ந்த டெக்னாலஜி விடயங்கள் தொடர்பான நீங்கள் கொஸ்டினை என்ன கேட்டாலும் டான் என்று அதுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஜீம்பூம்பா கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த காலத்தில் ஜீம்பூம் பூதத்தில் நீங்கள் என்ன கொஸ்டினை கேட்டாலும் அது குயிக்காக பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ AI டெக்னாலஜி உருவாக்கின ஜீம்பூம்பா தான் ChatGPTயாக இருக்கிறது. அப்போ ChatGPT தர எல்லா இன்ஃபர்மேஷனும் சரியானதா என்று சொல்லி பார்த்தா இல்லை, ஒரு 70% தான் சரியாக இருக்கிறது. ஆனால் மிச்சம் இருக்கிற 30% ஹியூமன் பிரைனை வச்சு தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண வேண்டி இருக்கிறது. ChatGPTக்கும் கூகுளுக்கும் இடையில நிறைய டிஃப்ரெண்ட் காணப்படுகிறது. நீங்கள் கூகுளில் நம்ம போய் ஒரு கொஸ்டினை டைப் பண்ணோம்னு சொன்னால் அது ரிலேட்டடான நிறைய லிங்குகள் அதில் வரக்கூடியதாக இருக்கும். அதில் நம்ம ஒன்றை செலக்ட் பண்ணி நம்ம அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்வோம். இதுதான் வளமையான செயற்பாடு. ஆனால் ChatGPTல அவ்வாறு இல்லை. நீங்கள் போய் ஒரு கொஸ்டினை அடிக்கின்ற போது அதில் அல்லது டைப் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுகின்ற போது அதில் நிறைய ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். ஸோ நம்ம தேடி அலைஞ்சி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, டிரெக்டாகவே நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த கூகுளுக்கும் ChatGPTக்கும் இடையே உள்ள மெயின் டிஃப்ரெண்டே இதுதான். ChatGPT ஈஸிங்கிறதால அதை சாய்ஸ் பண்ணி கொண்டாங்க. இதனால கூகுளில் இருக்கின்ற அந்த யூசர்ஸ் பிற்பட்ட காலகட்டத்தில் டிகிரீஸ் ஆகிட்டே வந்தாங்க. ஆனால் கூகுளும் சலிச்சவங்க இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களும் AI டெக்னாலஜியை கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி நிறைய AI டெக்னாலஜியை கொண்டு வராங்க. அதில் முக்கியமானதான் கூகுள் கெமினின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர். இருந்தும் இவங்க ChatGPTயோட மோதுவாங்களா இல்லையாங்கிறது தான் இப்போது இருக்கிற பெரிய ரேஸாக அவர்கள்ட்ட இருக்கு. அது சம்பந்தமாக நம்ம ஆய்வு செய்து பார்ப்போம். ChatGPTயை பொறுத்தவரையில் அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது நமக்கு தெரியும். ஒரு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் அல்லது அந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கிற நிறைய டீப்பான விடயங்கள் அது நமக்கு தாரதாக இருக்கட்டும். ஸோ அது தொடர்பாக நமக்கு நிறைய அட்வான்டேஜ் நமக்கு ChatGPTலேருந்து கிடைக்குது AI டெக்னாலஜின் மூலமாக. என்னதான் இப்படி அட்வான்டேஜ் நமக்கு கிடைச்சாலும் கூட அதுலேருந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜும் நம்ம அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. MIT இன்ஸ்டிடியூட் சமீப காலத்தில் ChatGPT யூசர்களை வச்சுக்கொண்டு ஒரு ஆய்வுகளை நடத்துகிறாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஏன்னா ChatGPTல பயன்படுத்துகின்ற 87% யூசர்ஸுக்கு திரும்ப தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு வசனத்தை கூட திரும்ப அவங்களால சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அப்ப அவங்களோட மெமரி மிகவும் குறைய இருக்கிறது. அப்ப ChatGPTயை யூஸ் பண்ணாத ஆக்கள்ற மெமரி பவர் திரும்பவும் அந்த வசனத்தை அவங்க மிகவும் அழகாக சொல்றாங்க. அப்ப ChatGPT யூஸ் பண்றவங்களோட மெமரி பவர் மிகவும் குறைஞ்சு கொண்டு போகுது. கிட்டத்தட்ட 47% குறைகிறதாக MIT இன்ஸ்டிடியூட் சொல்லுது. ChatGPTயை யூஸ் பண்ணாதவங்களோட மெமரி பவர் 47% கூடுதலாக இருக்கு. அப்ப என்னதான் ChatGPT நிறைய நமக்கு விடயங்களை சொல்லி தந்தாலும் கூட நம்மட ஹியூமன் பிரைன் பவரை குறைக்கிறதாக ரிசர்ச்சில் சொல்லப்படுகிறது. நம்ம AI டெக்னாலஜியை பொறுத்தவரையில் நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம ஜெனரல் விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கும் நம்மளோட எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கும் வேணுமென்றால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிறது MIT இன்ஸ்டிடியூட்டினுடைய கருத்து. இப்போ நம்ம டெர்மினேட்டர் மூவி பார்த்துருப்போம். அந்த டெர்மினேட்டர் மூவியில் AI டெக்னாலஜி மிகவும் பயனுள்ள ஒன்றாக காட்டப்படுது. ஆரம்பத்தில் மனிதனுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்தி அங்கே யுத்தங்களை செய்கிறாங்க. எந்த AI டெக்னாலஜி அவங்களுக்கு நிறைய பாதுகாப்புகளை
வழங்கினதோ அந்த ஏஐ டெக்னாலஜியை பிறகு வந்து மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக டெர்மினேட்டர் படத்துல நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இந்த ChatGPTன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர். என்னதான் அதுல நிறைய ஏஐ டெக்னாலஜிகளை பயன்படுத்தி மனிதனுக்கு நிறைய பயன்களை தரக்கூடிய விடயங்கள் இருந்தாலும் ஏஐ டெக்னாலஜியை நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ஜெனரல் நாலேஜை டெவலப் பண்ணக்கூடிய அல்லது நம்ம எஜுகேஷனை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர அதுவே முழுக்க இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, நிறைய யூனிவர்சிட்டிகள் கூட ChatGPTயை வந்து தடை செஞ்சிருக்காங்க. சமீப காலமாக நிறைய விடயங்களை நம்ம ChatGPTலேருந்தே மாணவர்கள் படிக்கிறதாகவும் அவங்க அதை ரிமைன் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. மெமரி லாஸ்ட் ஆகிறது. அதனால லெக்சர்மாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையிலான தொடர்பு வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இப்படி நிறைய காரணங்களாக நிறைய யூனிவர்சிட்டி வந்து அந்த ChatGPTயை வந்து இப்ப பேன் பண்ணியிருக்காங்க. ஆகவே ChatGPTங்கிறது வந்து ஒரு என்னதான் சாஃப்ட்வேராக இருந்தாலும் அது ஒரு ஏஐ டெக்னாலஜியாக இருக்கிறதால அதனை நம்ம முழுக்க நம்பி அதிலிருந்து தகவல்களை எடுத்து அப்படியே காப்பி அடிக்காம நம்மளோட கிரியேட்டிவ் மைண்டை டெவலப் பண்ணி அதிலிருந்து தகவல்களை எடுத்து ChatGPTயை யூஸ் பண்ணணுங்கிறது தான் MIT நிறுவனத்தினுடைய கருத்தாக இருக்கிறேன். இப்போ கூட ChatGPTயோட குடும்பம் நடத்துறவங்களும் கூட இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ChatGPTயினுடைய தாக்கம் காரணமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற சந்ததிகளினுடைய அந்த மெமரி பவர் 37% வந்து குறைஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஆகவே ChatGPTங்கிற சாஃப்ட்வேரை நம்ம ஜெனரல் நாலேஜை வளர்த்து கொள்ளக்கூடிய அல்லது விடயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்துவோமே தவிர மாறாக முழுக்க நம்ம அதையே நம்பி நம்மளோட கிரியேட்டிவ் மைண்ட் மெமரி பவரை லாஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது சம்பந்தமான விடயங்கள் இன்னும் நம்ம டீப்பா பார்க்கலாம். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.